ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 2024 மாடல்ல நமக்கு பழசுல இருந்த கலர்ஸ் எல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு புதுசா 7 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பழசுல இருந்து கேரி ஓவர் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெல்ட் பிளாக்ங்கிற கலர் மட்டும் தான். இதுலயுமே பழசுக்கும் புதுசுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிற எல்லாமே சைட் பை சைட் பார்ப்போம். அண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள பிரைஸ் டிஃபரன்ஸுமே என்னங்க நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுனது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான். ஸோ கிளாசிக் 350 அண்ட் அதர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நியூ யூசர்ஸ் ஓல்டுல பார்த்தோன்னே நமக்கு தெரியுறது புதுசு வந்து கம்ப்ளீட் பிளாக்கா இருக்கு அண்ட் டேங்க் எல்லாமே மேட் ஃபினிஷா தான் இருக்கு. பட் சைட் டோர்ஸ் எல்லாமே இந்த தடவை நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்பளம்ஸ்மே சில்வர் கலர்ல இருந்து கம்ப்ளீட் பிளாக்கா எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். டேங்க்ல வரக்கூடிய ராயல் என்ஃபீல்டுங்கிற எல்லாமே நமக்கு இந்த தடவை பியானோ பிளாக் ஃபினிஷ்லயே கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாசிக் 350ங்கிற ஒன்று சைட் கவர்ல வரக்கூடிய கிளாசிக் 350யும் நமக்கு பிளாக் கலர்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பழசுல பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டுங்கிறது நமக்கு ப்ளூடி எம்போஸ்டா சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ல எல்லாமே கிளாசிக் 350ங்கிறது சில்வர் பிளஸ் ரெட் கலர் அசன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்க்ல பார்த்தாலும் நமக்கு இந்த ரெட் கலர் ஸ்ட்ரைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் அடுத்து ஸோ வீல்ஸோட எட்ஜ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டிவ் லைன்ஸ் மாதிரியுமே நமக்கு இவ்வளோ நாள் இருந்துச்சு. பட் இந்த தடவை கம்ப்ளீட்டா அதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வீல்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக்கா தான் இருக்கு. டேங்க்லயும் எந்த ஒரு லைன்ஸுமே இல்லை, கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த கிளாசிக் 350ங்கிறது கூட ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி முடிச்சுட்டாங்க சிம்பிளா. பட் இந்த தடவை வந்து நமக்கு அது அப்படியே ஒரு எம்போசர் பேஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. இதெல்லாம் இன்னுமே மைன்யூட்டா பார்க்கும்போது ஸோ இங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டுங்கிறதுமே பார்த்தாலும் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதே பழசுல வந்து நமக்கு சில்வர் கலர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ போத் சைடு ரெண்டு சைடுமே நமக்கு கம்ப்ளீட்டா பிளாக்ல தான் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு ஹெட்லைட் தான். இந்த 2024 அப்டேட்லேயே மெயினான அப்டேட்டுங்கிறது இதான். நமக்கு எல்இடி ஹெட்லாம்ஸா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருமே டாப் வேரியன்ட்ல எல்இடி இண்டிகேட்டரா வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த கிளாசிக் 350 நமக்கு கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்து 5 வேரியண்டா பிரிச்சிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் ப்ரீமியம்னு இருக்கு. ஸோ அதெல்லாமே நமக்கு ஹெட்லைட் மட்டும் தான் நமக்கு எல்இடியில் வரும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் டாப் வேரியண்டான இந்த ஸ்டெல்ட் பிளாக் பிளஸ் கன்கிரேங்கிற மாடல் இருக்கு. அது எல்லாமே எமரல்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸோட நமக்கு வருது. அண்ட் இந்த ஹெட்லைட்டை சுற்றி இருக்க கேசிங் பார்த்தீங்கன்னா நியூல வந்து கம்ப்ளீட்டா பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பிளாக்லயே கொடுக்கணுங்கிறதுல இதுவே பழசுல பார்த்தா நமக்கு இந்த ஒரு சில்வர் கலர் கேசிங்கோட ஸோ இந்த ஒரு கேப் டிசைன்டு கேசிங்கோட ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஆரஞ்சு ஷேப்ல வரக்கூடிய ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைலட் லேம்ப் கூட கம்ப்ளீட்டாக நமக்கு எல்இடியில் வந்திருக்கு. இதே பழசில் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் குரோம்ஸ் நமக்கு நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த பைலட் லேம்பை சுற்றி இருக்க கேசிங் கூட நமக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க பழசு. பட் இந்த தடவை எல்லாமே நமக்கு பிளாக்ல தான் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு அப்டேட் நம்ம பார்க்கக்கூடியது ஓஆர்எம்ஸ். ஸோ ஓஆர்எம்ஸ் பார்த்தீங்கன்னா பழசில் நமக்கு இந்த கம்ப்ளீட்லி ஒரு சீல்டு கேசிங்காக வந்திருக்கும். மிரரில் வந்து பின்னாடியே பார்த்தா நமக்கு இந்த ஒரு சின்ன குரோம் டிசைன்டு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவே இந்த நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் தெரியுது பாருங்க. ஸோ இதை வந்து இந்த ஃப்ரண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் மிரர் சேஞ்ச் பண்ணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தாலும் நமக்கு அந்த ஒரு பால் டைப்டு ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குரோம் எலமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் மூணாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸா கொடுத்துருக்காங்க. கிளச்சும் சரி பிரேக்கும் சரி. இதுவே பழசுல பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேனான லிவர்ஸா தான் வந்திருக்கு. சைலன்சர் பழசுலையும் சரி புதுசுலையும் சரி கம்ப்ளீட் பிளாக்கா தான் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஸ்டெல்ட் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நட்டு போல்ட்டை தவிர கம்ப்ளீட்டா பிளாக்கா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கேசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வந்திருக்கு. இதே பழசுல பாத்தீங்கன்னா நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல சில மாற்றங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஓல்டு மாடல்ல பாத்தீங்கன்னா ஓடோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2 எஃப் டைம் இது மட்டும் தான் நமக்கு வரும். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350ங்களோட பேட்ஜிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த நியூ மாடல்ல பார்க்கும்போது நமக்கு ராயல் என்ஃபீல்டோட ட்ரிப்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்ஐடி டிஸ்பிளேலேயே கியர் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் தடவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூஎஸ்பி போர்ட். ஸோ யூஎஸ்பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழசுலேயே யூஎஸ்பி போர்ட் இருக்கு. பிளேஸ்மெண்ட் ஆன பொசிஷனும் சேம் தான். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. பட் ஆனால் பழசுல வந்துட்டு நமக்கு நார்மல் யூஎஸ்பி போர்ட் வரும். இந்த நியூ மாடல்ல டைப் சி போர்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் இந்த சில மாற்றங்களும் கலர் வைஸ் கம்ப்ளீட்டா பிளாக்காவும் தான் இந்த நியூ அப்டேட்ல நமக்கு வந்திருக்கு. மற்றபடி நமக்கு இன்ஜின் அண்ட் சேசஸ் எல்லாமே சேம் தான். நமக்கு ரீபார்ல என்ன கொடுத்தாங்களோ அதே ஜே சீரிஸ் இன்ஜினோட அதே பிளாட்ஃபார்ம்ல தான் நமக்கு அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் சேமா தான் இருக்கு.
வீல்ஸுமே அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் எல்லாமே நமக்கு சேம் தான். அந்த வீல்ஸை சுற்றி இருக்க அந்த ரெட் கலர் ரிஃப்ளெக்டிவ் மட்டும் நமக்கு இந்த தடவை இல்லை. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பழசுலேருந்து புதுசு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ரேட்டில் ஒரு 5000 ரூபா தக்கன கூட வருது. ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 10,000 வரைக்கும் நமக்கு கூட வரும். ஸோ இந்த ஒரு 10,000க்கு ஃபீச்சர்ஸ் வைஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன். நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ரிப்பர் அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வருது. அது மட்டும் இல்லாமல் கலர் வைஸுமே இந்த அப்டேட்லாம் நல்லா தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. புதுசா வந்த இந்த கம்ப்ளீட் ஸ்டெல்ட் பிளாக்கா இல்ல பழசா இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைன்ஸோட வரக்கூடிய இந்த ஸ்டெல்ட் பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.